السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே குறிப்பிடும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். மூமின்களே, அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சிக் கொள்ளுங்கள். முஸ்லீம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்காதீர்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் பெண்களுடைய விடயத்தில் கூடுதலான கவனம் எடுக்கக்கூடிய மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களை கண்ணியப்படுத்துகின்ற, சிறப்பிக்கின்ற மார்க்கமாக எமது இஸ்லாமிய மார்க்கம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் ஒரு தாயுடைய அந்தஸ்தை, ஒரு தாயை எவ்வளவு கண்ணியப்படுத்துகிறது என்பதை அல்லாஹ்வின் தூதரிடம் ஒரு தோழர் வந்து கேட்ட அந்த கேள்வியின் மூலமும், அதற்கு அல்லாஹுடைய தூதர் அளித்த அந்த பதிலின் மூலமும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், நான் இந்த உலகத்தில் நல்ல முறையிலே நடந்து கொள்வதற்கு மிக தகுதியுடையவர் யாரென்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், உமது தாய் என்று சொல்கிறார்கள். சிறந்த முறையில் அந்த நல்லுறவை பாராட்டுவதில் முதன்மையானவர்களாக தாய் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு யாரென கேட்கிறார்கள், பிறகும் உமது தாய் என்று சொல்கிறார்கள். பிறகு யாரென கேட்கிறார்கள், அதற்கும் உமது தாய் என்று சொல்கிறார்கள். நறுமையான சகோதரர்களே, ஒரு பெரும் இடைவெளி அங்கு இருப்பதை பார்க்கிறோம். தாய், பிறகும் தாய், பிறகும் தாய். நான்காவது முறைதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமது தந்தை என்று குறிப்பிடுகின்றார்கள். எனவே இது இஸ்லாம் ஒரு பெண்ணுக்கு வழங்கிய மிக பெரும் ஒரு கண்ணியமாக, உயர்வாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஒரு சகோதரி என்ற அந்தஸ்து, இதையும் இஸ்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஸஹீஹுல் ஜாமிஅல இந்த செய்தி குறிப்பிடப்படுகின்றது. அதாவது 3 பெண் பிள்ளைகள் அல்லது 3 சகோதரிகள் இருக்கக்கூடியவர்கள் அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொண்டு, அவர்கள் இருக்கின்ற போது அவர்களுக்குரிய அந்த உரிமைகள், கடமைகளை சரியாக பேணுகின்ற போது அவர்கள் நரகத்துக்கு திரையாக இருப்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது! ஒருவர் இவர்களை சுமையாக பார்க்காமல், அதாவது மகள் சுமையல்ல, சகோதரி சுமையல்ல, இவர்களுக்குரிய கடமைகளை நாம் சிறந்த முறையில் நிறைவேற்றும் போது அவர்களை நாளை மறுமையில் நரகிற்கு திரையாக அமைந்து விடுகிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்றுதான் ஒரு மகளுடைய அந்தஸ்தும் முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஒருவருக்கு 2 பெண் மக்கள் இருந்து அவர்கள் பருவ வயதை அடைகின்ற வரை அவர்களை நல்ல முறையிலே வளர்க்கின்றார்கள், நல்ல முறையிலே திருமணம் முடித்து கொடுக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் அந்த மனிதரும் நானும் நாளை மறுமையில் இவ்வாறு இருப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது 2 விரல்களையும் இணைத்து சேர்த்து காட்டினார்கள். இதுவும் பெண்களுக்குரிய சிறப்பை எடுத்துச் சொல்கின்ற செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களுடைய உரிமைகளை சிறந்த முறையிலே இஸ்லாம் பேணச் சொல்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, லிர்ரிஜாலி நஸீபுன் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலின்னிசாஇ நஸீபுன் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸுர் நஸீபன் மஃப்ரூலா. அதாவது பெற்றோர்கள் விட்டு சென்ற சொத்துக்களில் உறவினர்கள், நெருங்கியோர், அந்த உறவினர்கள், பந்துக்கள் விட்டு செல்கின்ற அந்த சொத்துக்களில் எவ்வாறு ஆண்களுக்கு பங்கு இருக்கிறதோ
அதே போன்று பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது என்பதை இந்த வசனம் சொல்கிறது. அது குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அவர்களுக்குரிய அந்த பங்கு என்பது அல்லாஹுவால் நியமிக்கப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. அது அவர்களுக்கு போய் சேர வேண்டும். இவ்வாறு சொன்ன மார்க்கம் இஸ்லாம் இதை 1400 வருடங்களுக்கு முன்னர் கூறியது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இவ்வாறு இஸ்லாம் பெண்களுடைய உரிமைகளை பேணுகிறது. அதே போன்றுதான் என் அருமையான சகோதரர்களே, திருமணம் என்று வருகின்ற போது அந்த திருமணத்தில் ஒரு பெண் நிர்பந்தமாக மணமுடித்து கொடுக்கப்படக்கூடாது. அந்த பெண் விரும்பக்கூடியவர்கள் அந்த பெண் வெறுக்கக்கூடிய ஒருவரை நிர்பந்தமாக மணமுடித்து கொடுப்பதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அதாவது ஒரு விதவையாக இருந்தால் அந்த விதவையோடும் அவளது திருமணம் சம்பந்தமாக கலந்தாலோசிக்கப்பட வேண்டும். அதே போன்று அந்த கன்னிப்பெண்ணாக இருந்தால் அந்த கன்னிப்பெண்ணிடமும் அனுமதி கேட்கப்பட வேண்டும். அப்போது அல்லாஹுடைய தூதரிடம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், கன்னிப்பெண்ணுடைய அனுமதி எவ்வாறு என்று கேட்கும்போது அவள் மௌனமாக இருப்பதே அவளது அனுமதியாகும் என்று குறிப்பிட்டார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அந்த பெண்ணுக்கு உரிய முறையில் மகரை கொடுத்து மணமுடிக்க வேண்டுமென்று மார்க்கம் சொல்கிறது. அந்த மகர் அவளுக்குரியதாக இருக்கிறது என்பதை மார்க்கம் சொல்கிறது. அதே போன்று அந்த திருமண பந்தம் என்பது கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள அந்த குடும்ப வாழ்வென்பது சிறந்த முறையிலே அமைய வேண்டும், நல்ல முறையில் அது கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்கிறது. அதே போன்று ஒரு கணவன் மனைவிக்குரிய செலவுகளுக்கு பொறுப்பானவனாக இருக்கிறான். இந்த பொறுப்பை மார்க்கம் கணவன் மீது சுமத்தி இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்ற இந்த விடயத்தை குர்ஆன் கட்டளையிடுகின்றது. எனவே மனைவிமார்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பது குர்ஆனுடைய கட்டளையாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், பெண்களோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்ற ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டார்கள், உங்களில் சிறந்தவர் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவரிடத்தில் சிறந்தவரே, நான் எனது குடும்பத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். அதே போன்று மூமின்களில் பரிபூர்ணமான ஈமானுக்குரியவர், நட்பண்புகளை உடையவர். அதே போன்று உங்களிலே சிறந்தவர் உங்கள் மனைவிமார்களிடத்திலே சிறந்தவர் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். குடும்ப வாழ்வென்று சொல்கின்ற போது அதில் பிரச்சனைகள் இருக்கும், அதில் சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது இருக்கும். எனவே அதில் விட்டு கொடுப்புக்கள் என்பது அவசியமாகும். கணவன் தவறுவிடலாம், மனைவி தவறுவிடலாம். ஒருவரை ஒருவர் மன்னித்து பரஸ்பரம் புரிந்துணர்வோடு வாழ வேண்டும் என்பது மார்க்கத்துடைய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவரை ஒருவர் தவறுகளை மறந்து விட்டு கொடுப்போடு வாழ வேண்டும் என்பது அல்லாஹுடைய தூதருடைய உயர்ந்த முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள், அதாவது ஒரு வளைந்த விலா எலும்பின் மூலம் ஒரு பெண் படைக்கப்பட்டிருக்கிறாள். எனவே அதை நீங்கள் நிமிர்த்த முயன்றால், நீங்கள் அதை நிமிர்த்துவதற்கு முயன்றால் அது உடைந்துவிடும். எனவே அங்கு விட்டு கொடுப்புக்கள் என்பது அவசியம். அதே போன்று மன்னித்தல் மறத்தல் என்பதெல்லாம் அங்கு அவசியம் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, இவ்வாறு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த முன்மாதிரிகளை வழங்கினார்கள். எனவே அங்கு இந்த முன்மாதிரிகளை அல்லாஹுடைய தூதருடைய வாழ்விலே நிறையவே நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒருவருக்கொருவர் நன்மையான விஷயங்களில் உதவியாக இருத்தல். அதே போன்று கணவன் மனைவி என்று வருகின்ற போது ஒவ்வொருவருக்கு நன்மையில் உதவியாக இருக்க வேண்டும். ஒருவர் ஈமானில் பலவீனப்படுகின்ற போது அடுத்தவர் அவரை ஈமானில் பலப்படுத்த வேண்டும். அமல்களில் பலவீனம் ஏற்படுகின்ற போது மற்றவர் அவற்றை சுட்டி காட்டி அந்த அமல்களில் ஆர்வப்படுத்த வேண்டும். இவ்வாறு கணவன் மனைவிக்கு மத்தியில் நன்மையான விஷயங்களில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அவர் இரவிலே எழுந்து தொழுகின்றார், தொழுதுவிட்டு தனது மனைவியையும் தொழுகைக்காக அவர் எழுப்பி விடுகிறார். அந்த மனைவி மறுக்கின்ற போது முகத்தில் தண்ணீரை துளித்தாவது எழுப்பி விடுகிறாரே, இந்த மனிதருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அதே போன்று ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அந்த பெண் இரவில் எழுந்து தொழுகிறாள், தனது கணவனையும் தொழுகைக்காக எழுப்பி விடுகிறாள். அந்த கணவன் மறுக்கின்ற போது தண்ணீரை முகத்தில் துளித்தாவது எழுப்பி விடுகிறாளே, அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள்.
எனவே இவைகளெல்லாம் நமக்கு எடுத்துச் சொல்கின்ற செய்திகள். அதாவது நன்மையில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும். இது ஒரு சிறந்த முன்மாதிரி மிக்க குடும்பத்துக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய பண்புகளாக இவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதேபோன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிக மோசமான பண்பையும் எச்சரித்தார்கள். அதாவது கணவன் மனைவியுடைய இல்லற உறவு என்பது இரகசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறான விடயங்களை வெளிப்படுத்தக்கூடியவன் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மிக மோசமான மனிதனாக இருப்பான், மிக கெட்ட மனிதனாக இருப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அருமையான சகோதரர்களே, அதேபோன்று குடும்ப பொறுப்பாளர்கள் என்பவர்கள் தங்களுடைய பெண் மக்கள் விஷயத்தில், அதாவது திருமணத்துக்கு உரியவர்கள் பொருத்தமானவர்கள் கிடைத்து விடுகின்ற போது அந்த திருமணத்தை தடுக்கக்கூடாது, அதை பிற்படுத்தக்கூடாது என்பதும் மார்க்கத்துடைய வழிகாட்டலாக இருக்கிறது. உரிய மார்க்க காரணங்கள் அல்லது உரிய காரணிகள் இருந்தாலே தவிர. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது உங்களுக்கு பொருத்தமான மார்க்கப்பட்டுள்ள நட்பண்புள்ள ஒருவர் கிடைக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நீங்கள் உங்கள் பிள்ளையை மணமுடித்து வையுங்கள், உங்கள் மகளை மணமுடித்து வையுங்கள். அப்படி இவ்வாறு பொருத்தமானவர்கள் கிடைத்தும் இந்த திருமணம் என்பது பிற்படுத்தப்படுகின்ற போது பூமியில் குழப்பங்களும் ஃபசாதுகளும் உருவாகும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். எனவே பாருங்கள், இந்த ஹதீஸ் எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அந்த தேவைகள் வருகின்ற போது அவர்களுக்கு அந்த தேவைகளை நிறைவு செய்கின்ற அந்த திருமணங்கள் அங்கு அதாவது நடத்தி வைக்கப்பட வேண்டும். அப்படியானவைகள் பிற்போடப்படுகின்ற போது பல ஃபித்னாக்கள் ஃபசாதுகள் உருவாவதற்கு அவைகள் காரணமாக அமைந்து விடுகின்றன. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், சூரத்துல் பக்ரா 232 வசனத்திலே, அதாவது அவர்களுக்கு மத்தியில் அதாவது பொருத்தமான அந்த திருமண உறவுக்குரிய விடயங்கள் வந்து விடுகின்ற போது அந்த திருமணத்தை நீங்கள் தடுக்காதீர்கள், அந்த திருமணத்தை நீங்கள் செய்து வையுங்கள் என்று அல் குர்ஆனும் குறிப்பிடுகின்றது. அதே போன்றுதான் என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் விரும்பாதவர்களை பலவந்தமாக அவர்களுக்கு மனமுடித்து வைக்கவும் கூடாது. இதையும் மார்க்கம் என்ன செய்கிறது? தடுக்கின்றது. சிலர்கள் என்ன செய்கிறாங்க, சிறு பிராயத்திலே திருமணங்களை அவர்கள் முடிவு செய்து விடுகிறார்கள். இது பிறகு பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்குகிறது, பலவிதமான சிக்கல்களை உருவாக்குகிறது. இவைகளிலிருந்தும் நாம் தவிர்ந்து இவைகளில் நாம் உரிய முறையிலே கவனத்தை கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பருவ வயதை அடைகின்ற போது அதன் பிறகு பலவிதமான சிக்கல்கள் அதில் உருவாகலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பெண்கள் விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்றால் இவைகளையெல்லாம் இது உள்ளடக்கியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் அற்புதமான மார்க்கம். பெண்களுடைய விஷயத்தில் இங்கு சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் மிக மிக குறைவானவைகள். ஆனால் மார்க்கம் பல சிறப்புகளை அவர்களுடைய விஷயத்திலே சொல்லி கொண்டிருக்கிறது. எனவே அவைகளை நாமும் கற்று விளங்கி கொள்ள வேண்டும். இஸ்லாம் இவ்வளவு சிறப்புகளை பெண்களுக்கு வழங்கி இருக்கிறதா, உயர்வுகளை வழங்கி இருக்கிறதா? அதே போன்று நமது சகோதரிகள் பெண்களுக்கும் இவைகள் எத்தி வைக்கப்பட வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.